திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே நூலக கட்டிடம் பராமரிப்பின்றி சேதமடைந்து காணப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேனாச்சிப்பட்டில் சுமார் 3,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் நூலக கட்டிடம் கட்டப்பட்டது. இங்கு போதிய புத்தகங்கள், நாற்காலிகள் இல்லை என்றும் மின் வசதி இல்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்டாலின் மாடல் அரசு மக்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றனர். தூத்துக்குடி அருகே தனியார் உணவக கழிவுநீர் தொட்டியில் 3 வயது சிறுவன் விழுந்து மீட்கப்பட்டதை அடுத்து உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. கண்ணன் என்பவர் திருச்செந்தூர் சாலையில் உள்ள உணவகத்திற்கு குடும்பத்துடன் சென்றபோது அவரது 3 வயது மகன் மாயமானதை அடுத்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனையடுத்து உணவகத்தின் கழிவுநீர் தொட்டியில் சிறுவன் விழுந்ததை அறிந்து அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் முறையாக ஆய்வு நடத்தி உணவகங்களுக்கு அனுமதி வழங்காமல் மக்களின் உயிருடன் விளையாடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக 65 அடியாக இருந்த நீர்மட்டம் 91 அடியாக உயர்ந்துள்ளது. நீர்மட்ட உயர்வு விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் பெய்த மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமானதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அலங்காநல்லூர், சோழவந்தான், வாடிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் சுமார் 500 ஏக்கருக்கும் அதிகமாக நெல் பயிரிட்டு இருந்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமானது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை விடிய அரசின் வேளாண் அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வெட்டுவாங்கனி பகுதியில் உள்ள கடைகளில் மது அருந்த மாமூல் கேட்டு போதை ஆசாமி ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரகளையில் ஈடுபட்ட மது போதை ஆசாமி கடைகளிலிருந்து பொருட்களை சாலையில் தூக்கி வீசி அராஜகத்தில் ஈடுபட்டதால் கடை உரிமையாளர்கள், வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். போதை ஆசாமி மீது ஸ்டாலின் அரசின் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வில்பட்டி கிராமத்தில் சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதை கண்டித்து அப்பகுதியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலையோரத்தில் சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாகவும் இதனால் பெண்கள், குழந்தைகள் பாதிப்புக்குள்ளாவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் கள்ளச்சந்தையில் மது விற்பனை தங்கு தடையின்றி நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டில் அரசு பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்றதால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அவதியடைந்தனர். புன்னமை பகுதியிலிருந்து செங்கல்பட்டு பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பழுதாகி நின்றது. இதனால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் தங்களது இருப்பிடத்திற்கு உரிய நேரத்தில் செல்ல முடியாமல் தவித்தனர். விடியா திமுக அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் ஓட்டை உடைசல் பேருந்துகளை வைத்து சமாளித்து மக்களை ஏமாற்றி வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது.